பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய தினமே, ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய். நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி உம்முடைய பாதபடிக்கு முன்பதாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்கும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் செவ்வைப்படுத்தும்படியாய், உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தகுதியாக்கப்படும்படியாய் நாங்களுடைய சமூகத்துக்கு முன்பதாய் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை இன்றைய நாளிலே கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே நேரலை வாயிலாக எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் கூட அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எனது வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். இன்றைய நாளில் தியானிக்கும்படியாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். இன்றைய நாளில் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு கடவுளின் பார்வையில் மதிப்புகள். கடவுளின் பார்வையில் மதிப்புகள் என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். மார்க்கு 10:31. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே நாம் தியானிக்கிறோம். ஆகிலும் முந்தினோர் அநேகர், பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே இயேசுவினிடத்திலே ஒரு காரியம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறதான வேளையிலே இயேசுவானவர் சொல்லுகிறதான வார்த்தையை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே தியானித்தவர்களாய் காணப்பட்டோம். அவர் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார்: முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நபரிடத்திலே சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். இதை குறித்து நாம் விளக்கமாக பார்க்க வேண்டுமானால் எடுத்து வாசிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 30 முடிய நாம் வாசிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 30 முடிய. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள்,
அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்வார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையே புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஏன் ஆக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து இங்க திட்டமும் தெளிவுமாகவும் அவர் விளக்குகிறவராய் காணப்படுகிறார். ஏன் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆக்கப்படுவார்கள் என்பதை குறித்து தேவனாகிய கர்த்தர் இங்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். 23 பார்ப்போம். 23 அப்படியே தொடர்ச்சியை நாம பார்ப்போம். அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறதற்கு சில பேர் தானே என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுகிறவர்கள் அநேகர், உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுடைய வழிகளிலே நான் நடந்து போக வேண்டும் என்று விருப்பப்பட்டு விரும்பினவர்களாய் கிறிஸ்துவத்துக்குள்ளே தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்களாய் இன்றைக்கு அநேகர் வந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள், வந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். சொல்றது புரியுதா? இன்றைக்கு நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய வழிகளை பின்பற்றும்படியாய் விருப்பப்பட்டு மனமும் வந்து யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் அல்லாமல் என் விருப்பத்தின்படி நான் இயேசுவை பின்பற்ற வந்திருக்கிறேன் என்று அர்ப்பணித்து வந்தவர்களாய் காணப்படுகிறோம். அப்படித்தானே? அப்படித்தானே? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
என் வழிகளை என்னை பின்பற்றி வருகிறேன் என்று அநேகர் விரும்புகிறார்கள். ஆனால் விருப்பப்படுகிறதான அத்துணை பேரும் என்னை பின்பற்றி தொடர்ந்து வருகிறார்களா என்று இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஆம், இது 100% உண்மையான காரியம். இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய வழிகளை பின்பற்றி போக வேண்டும். அவருடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் விருப்பப்படுகிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் அதற்காகத்தான் நம்மை அர்ப்பணித்து ஞான ஸ்நானத்தை எடுத்து இன்றைக்கு திருவிருந்திலே நாம் பங்கு கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எதற்கு? நான் பரலோகத்தை சென்றடைய வேண்டும், அந்த நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், மரணம் இல்லாத ஜீவிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து அனுபவித்திருக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் இருக்கிறபடியினால்தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானத்தின் அடையாளத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வழிகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், பின்பற்றுகிறேன் என்று வந்த அத்தனை பேர்களும் என்னை பின்பற்றுவது கடினமான காரியம் என்று. விருப்பம் இருக்கிறது நம்மிடத்திலே, ஆனால் அர்ப்பணிப்பு என்பது நம்மிடத்திலே இல்லாதபடியினால் தான் இந்த இடுக்கமான வாசலின் வழியாய் பின்பற்றுகிறவர்கள் மாத்திரம்தான் அவரை சென்று முடியும். அவர் தெளிவா சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு விருப்பம் இருக்குது, கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், கிறிஸ்துவத்திலே என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான விருப்பத்தோடு கூட தான் இன்றைக்கு அநேகர் திருச்சபைகளை நாடி ஓடுகிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய விருப்பமும் நான் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் விருப்பம் இருக்கிறதான அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அந்த பரலோகத்துக்குள் பிரவேசிக்க தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறதான அர்ப்பணிப்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? நமக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் வசனம் இங்கே சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான் என்று. அப்படியானால் விருப்பம் நமக்கு எப்படிப்பட்டதாய் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? சகல சௌகரியங்களோட இந்த கிறிஸ்துவனுடைய வழிகளில் நான் நடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறவர்களாய் நான் காணப்படுகிறோம். எனக்கு எந்த விதமான பாடுகளும் வந்துவிடக் கூடாது, எந்த விதமான வருத்தங்களும் எனக்கு வந்துவிடக் கூடாது, எந்த விதமான துன்பங்களும் எனக்கு வந்துவிடக் கூடாது என்று நாம் அனுதினமும் இறைவனை வேண்டுகிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் மாத்திரம்தான் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? சுகபோக வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் என்கிறதான நம்பிக்கையை நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறபடியினாலே, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்தவராய் இருக்கிறபடியினாலே, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாய் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இப்பிரபஞ்சத்திலே நான் சுகபோகமாய்த்தான் வாழ்வேன் என்கிறதான மாய எண்ணம் நமக்கு இருக்கிறது. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான்.
எதற்கு அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்? எதற்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்? நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் பக்கமாக அவருடைய குழந்தையாக ஏற்றுக்கொள்வதில் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்தவராய் காணப்படுகிறார். அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு ஓமையாக ஒரு தோட்டக்காரன் இருந்தான். எஜமான் அந்த தோட்டக்காரனை பார்த்து, அந்த திராட்சை தோட்டத்தில் நான் வெகு நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த செடியிலே அந்த கொடியிலே ஒரு கனியும் நான் பார்க்கவில்லையே என்று எஜமான் தோட்டக்காரனை பார்த்து கேட்கும் பொழுது தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறவனாய் காணப்படுகிறான் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஓமையாய் சொல்லுகிறார். எஜமானிடத்திலே, எஜமானே, நான் இன்னும் நன்றாய் அதை கொத்தி அந்த திராட்சை செடி வளருவதற்கு ஏதுவாக அதிக உரமிட்டு அதற்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும்படியாக அனுதினமும் அதற்கு நீர் பாய்ச்சி அதை நான் வளர்க்கிறேன். சிலது காலங்கள் நீங்கள் பொறுத்திருந்து அதை பாருங்கள், நிச்சயமாய் அது ஒரு நாளில் நல்ல கனியை கொடுக்கும் என்று இந்த தோட்டக்காரன் அந்த எஜமானிடத்திலே பரிந்து பேசுகிறவனாய் காணப்படுகிறான். ஆம், அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்காக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்தவராய் இருக்கிறபடியினால் தான் தன் எஜமானாகிய பரலோகத்தின் தகப்பனிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். உன்னையும் என்னையும் குறித்து, என் பிள்ளை இன்றைக்கு மாறிவிடுவான், இன்றைக்கு மாறிவிடுவான், அவன் பாவத்திலிருந்து இன்றைக்கு மீண்டு வந்து விடுவான், அவன் நிமித்தமாய் எனக்கு நான் சுவைப்பதற்கு ஒரு கனி கிடைத்து விடும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தகப்பனிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்தபடியினார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்தவர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அடுத்தடுத்த வசனங்களில் நாம் பார்ப்போமானால், சில காலங்கள் அவரே காத்திருந்து 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 ஒரு பிரயோஜனமும் இல்லாத பட்சத்திலே அந்த கொடிகளை, திராட்சை கொடிகளை, கனி கொடுக்க மாட்டாதிருக்கிறதான திராட்சை கொடிகளை வெட்டி சருகாக்கி அதை அக்னியில் போட்டு சுட்டிருக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். அதுதான் திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. குமாரனின் கோபத்துக்கு உட்படாதவர்களாய் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று. குமாரனின் கோபத்துக்கு உட்படாதவர்களாய் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவசனம் நமக்கு போதிக்கிறதாய், எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்ன? இந்த குமாரனாகிய கோபத்தை நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. எதை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவராய், விருப்பப்படுகிறவர்களாய் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? எதை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய், விருப்பப்படுகிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மிகுந்தவர் மாத்திரம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை எனக்குரியது என்று நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக குமாரனாகி கோபத்துக்கு அவர் கண்டிப்பு மிகுந்தவர் என்பதை நாம் என்ன பண்றதில்லை, ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அநேகருடைய விருப்பம் கிறிஸ்துவனுடைய வழிகளில் பின்பற்றி நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் இருக்கிறது. ஆனால் அதற்குரியதான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்று பார்ப்போமானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வேத வசனத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், எகிப்து தேசத்திலிருந்து லட்சோபலட்சக்கணக்கான ஜனங்கள் புறப்பட்டு போகிறார்கள் கானான் தேசத்தை நோக்கி. ஏறக்குறைய 430 வருடங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் லட்சோபலட்ச ஜனங்கள் புறப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பயணமாய் போகிறார்கள். அவர்கள் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று
ஆனால் புறப்பட்ட அந்த அத்தனை லட்சோப லட்ச ஜனங்களும் கானானுக்குள் பிரவேசித்தார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்னாகமம் 14:30 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 14:30 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, காலேப்பும் யோசுவாவும் தவிர வேறு ஒருவனும் உள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று தேவனாகிய கர்த்தரே சொன்னார் என்று அங்கே குறிப்பிடப்பட்டதாய் காணப்படுகிறது. எத்தனை பேர் போனாங்க உள்ள? எத்தனை பேர் போனாங்க உள்ள? 2 பேர். எவ்வளவு பேர் கிளம்பினாங்க? லட்சக்கணக்கான பேர். இந்த லட்சக்கணக்கான பேரிலே சுதந்தரித்தவர்கள் எத்தனை பேர்? 2 பேர் மாத்திரமே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, புறப்பட்ட அத்தனை பேருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. புறப்பட்டதான அத்தனை பேருக்கும் ஒரு விருப்பம் இருந்தது. நான் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு விட்டேன், எனக்கென்று ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான, ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததான வாழ்க்கைக்குள்ளாய் நான் பிரவேசிக்க போகிறேன், எனக்கென்று ஒரு இடத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன், என் அடையாளத்தை நான் காட்டும்படியாய் எனக்கு ஒரு இடம் கிடைக்கப்பட போகிறது, ஒரு சுதந்திர தேசம் கிடைக்க போகிறது என்பது கனவோடு கூட லட்சோப லட்ச ஜனங்களும் புறப்பட்டார்கள். ஆனால் சென்று சேர்ந்தது எத்தனை பேர்? 2 பேர் மாத்திரமே. இது மாத்திரமல்ல, அநேகமாய் சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். தேவனாகிய கர்த்தர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார், பிரபஞ்சத்தை அழிக்கும்படியாய். சில ஜீவன்களை காக்க வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய 100 வருடங்கள் நோவா பிரசங்கிக்கிறவனாய் காணப்படுகிறான். மழை வரப்போகிறது, எல்லாரும் வாங்க, படகு நம்ம கட்டுவோம், ஒரு பெரிய கப்பலை கட்டுவோம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். யாருமே செவிசாய்க்கவில்லை. உள்ள போனது எத்தனை பேர்? உள்ள போனது எத்தனை பேர்? 8 பேர் மாத்திரமே பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வெறும் 8 பேர் மாத்திரமே பேழைக்குள் பிரவேசித்து காக்கப்பட்டார்கள். அத்தனை லட்சோப லட்ச கோடிக்கணக்கான ஜனங்களில் வெறும் 8 பேர். இன்னும் அதிகமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு காலகட்டத்திலே தேவனை அறிந்திருந்ததான ஜனங்கள் அநேகராய் காணப்பட்டார்கள். அக்காலகட்டத்திலே அக்கினி ரதத்தில் ஏறி சென்றது ஒரே ஒரு மனிதன் தான். எலியா என்கிற அந்த ஒருவன் மாத்திரமே அக்கினி ரதத்தில் புறப்பட்டு சென்றவனாய் காணப்படுகிறான். வேதம் நமக்கு தெளிவாய் எடுத்துரைக்கிறது. அநேக ஜனங்களுக்கு விருப்பம் இருக்கிறது, ஆனால் அங்கு சென்று சேர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்கள், தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை முன்னு வந்து அர்ப்பணம் செய்கிறவர்கள் வெகு சிலர் மாத்திரமே. விரல் விட்டு எண்ணக்கூடியதான சொற்ப வெகு சிலர் மாத்திரமே தான் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து திட்டவும் தெளிவுமாய் சுட்டிக்காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பின்பத்தியிலே நாம் வாசிக்கும் பொழுது அடுத்தடுத்த வசனங்களிலே அவர் தெளிவுமாக குறிப்பிட்டு இருக்கிறார். 23 வாசிங்க பார்க்கலாம். 23 ஆதியில
25 26 வாசிங்க. லூக்கா 13:26. அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜன பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போக பண்ணினீரே என்று சொல்வீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோமா, அவரோடு கூட நித்திய ராஜ்யத்துக்கு வெகு சிலரை அவரை அழைத்து கொண்டு போகிறதான அந்த நாளிலே கவனிக்கணுங்க, அந்த நாளிலே நம்ம என்ன பண்ணுவோம், இயேசுவை போயிட்டு ஆண்டவரே உம்மை நாங்கள் விசுவாசித்தோமே, உம்மை நாங்கள் பின்பற்றினோமே, நீர் சொன்னதான ஞானஸ்நானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோமே, நான் வரும் வரைக்கும் நீர் நினைவு கூற வேண்டும் என்கிறதான ராபோஜனத்தை கூட நாங்கள் புசித்திருக்கிறோமே என்று நாம் புலம்புகிறவர்களாய் காணப்படுவோம் என்று அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறவராய் காணப்படுகிறார். தெளிவா சொல்றாரு, அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பானம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்பீர்கள். இன்றைக்கு இருக்கிறதான அநேகருடைய விருப்பம் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் விருப்பப்படுகிறதான அத்தனை பேருக்கும் அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க கூடியதான அர்ப்பணிப்பு இருக்கிறதா என்று கேட்போமானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துவிட்டால் பரலோகம் எனக்குரியது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். திருவிருந்தை மாதம் முதல் வாரத்திலே நான் எடுத்துவிட்டால் நிச்சயமாய் நான் பரலோகத்துக்கு பைபாஸ் வழியாக சென்று விடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் தெளிவாய் சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாய் போஜன பானம் பண்ணினோமே. எது ஐயா அந்த போஜன பானம்? நீ மாதம் எடுத்துக்கொண்டிருக்கிறதான திருவிருந்து தான் அந்த போஜன பானம். நம்ம சொல்ல, ஆண்டவரே நாங்க ஞானஸ்நானம் எடுத்து தானே பந்தியில நாங்க கையளித்தோம். இல்ல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லிடுவாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லிடுவார். ஏன்? காரணம் என்ன? விருப்பம் இருந்தால் மாத்திரம் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. எவன் ஒருவன் விருப்பத்தின் நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணிக்க முற்படுகிறானோ, பிரயாசப்படுகிறானோ, அவன் ஒருவன் மாத்திரமே அந்த இடுக்கமான வாசலில் உள்ளே நுழைவதற்கு ஆயத்தம் மிகுந்தவனாய் காணப்படுகிறான். அந்த இடுக்கமான வாசல் வழியாய் எவன் நடந்து போகிறானோ, அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக, கண்ணீரின் நிமித்தமாக இடுக்கமான வாசல் வழியாய் கடந்து போகிறவன் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அவனை மாத்திரம்தான் என்ன பண்ணுவாரு? கூட்டிக்கிட்டு போவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நோவா ஜனங்களிடத்துல போய் சொல்றாரு, வானத்திலிருந்து தண்ணி வரப்போது, மழை வந்து இந்த பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் அழிக்க போகுது, என் கூட வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தப்பிச்சுக்குவீங்க, வாங்க வாங்க வாங்கன்னு 100 வருஷம் கூப்பிடுறாரு. எத்தனை வருஷம் கூப்பிடுறாரு? 100 வருஷம் கூப்பிடுறாரு. ஜனங்க இந்த நோவாவை பார்த்து என்ன சொல்றாங்க?
பைத்தியக்காரன் என்று புலம்பினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நோவாவை பார்த்து ஜனங்கள் சொல்லுகிறதான வார்த்தை என்ன? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஏன்? இவன் என்ன சொல்றான்? வானத்திலிருந்து தண்ணி வரப்போகுது, மழை வரப்போகுது, பூமி எல்லாம் நிறைஞ்சு தண்ணியால் நிறைஞ்சு அழிஞ்சிட போகுதுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு அவனை பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. காரணம் என்ன? அது நாள் வரைக்கும் வானத்திலிருந்து மழை வருகிறது என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு இல்லாதவர்களால் பார்க்காதவர்களாய் காணப்பட்டார்கள். மழைனாவே என்னன்னு தெரியாது. அது வரைக்கும் அதுவரை மழை பெய்ததே கிடையாது. நோவா படகில் பிரவேசிப்பதற்கு முன்பதாக வரைக்கும் ஒரு சொட்டு நீர் கூட வானத்திலிருந்து வந்ததாக எங்கேயும் வேதத்தில் குறிப்பிடவே இல்லை. இப்ப இந்த நோவா போய் சொல்றான். என்ன சொல்றான்? வானத்திலிருந்து மழை பெய்ய போது வாங்க தப்பிச்சுக்கலான்னு கூப்பிடுறான். எல்லாரும் என்ன சொல்றாங்க? பைத்தியக்காரன், அவனை ஏளனம் படுத்துகிறார்கள். அவன் மனம் உடைக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கவனிக்கணும். இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம போய் சொல்றோம், என்ன சொல்றோம்? இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு, இயேசு வரப்போறாரு, ஆயத்தப்படு ஆயத்தப்படுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களை பைத்தியக்காரர்கள் என்று நினைப்பார்களானால், நீ தப்பித்துக் கொள்ளுகிற பிள்ளையாய் காணப்பட வேண்டுமானால் இந்த இடுக்கமான வாசலின் வழியாய் கடந்து போக வேண்டும். அந்த அவமானத்தை நீ சகிக்க வேண்டும். நோவா அத்தனை அவமானங்களையும் அவன் சகித்துக் கொண்டவனாய் காணப்பட்டான். அந்த அவமானங்களை எல்லாவற்றையும் அவன் சகித்து உண்மை என்று விசுவாசித்து நிச்சயமாய் தேவன் சொன்னால் நடக்கும் என்கிறதான ஆணித்தனமான விசுவாசம் இருந்தபடியினால் தான் அவர் சொன்ன அளவின்படியே அவன் ஒரு பேழையை கட்டினான். உலகம் அழிவுக்குள்ளாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் நடந்ததான வழியிலே நீ நடக்க வேண்டும் என்று அவர் மாதிரியை காண்பித்து சென்றிருக்கிறார். உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் காக்கப்படுவீர்கள். அவர் தெளிவா சொல்றாரு, இது அநேகரால முடியாது. ஏன்? அந்த இடுக்கமான வாசல் என்பது சொல்வதற்கு வேண்டுமானால் நாம் இதை படித்துவிட்டு எளிதாக கடந்து போய்விடலாம். நாம் சொல்லிடலாம், இந்த இடுக்கமான வாசல் வழியா நான் என்னால முடியும், நான் போயிடுறேன்னு சொல்லிடலாம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது யாராலும் கிரகிக்க முடியாத ஒரு காரியமாயிருக்கும். யாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாயிருக்கும். காரணம் என்ன? உலகம் உன்னை பகைக்கிறதாய் காணப்படும். உலகம் தப்பு என்று சொல்வதை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சரி என்று சொல்லுகிறவராய் காணப்படுவார். உலகம் இல்லை என்று சொல்வதை அவர் உண்டு என்று சொல்லுகிறவராய் காணப்படுவார். உலகம் நடக்காது என்று சொல்வதை அது நடக்கும் என்று உன்னிடத்திலே பிரகடனப்படுத்துகிறவராய் அவர் காணப்படுவார். நீ எதை விசுவாசித்து அவரிடத்திலே தஞ்சமடைந்த பிள்ளையாய் காணப்பட வேண்டும்? அவர் சொல்லுகிறதான வார்த்தையை கேட்டு அது தஞ்சம் என்று உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் விசுவாசியாதவர்களாய், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் நாம் காணப்படுவோமானால், கடைசியில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறபடி இங்கே இங்கே என்ன பண்ணுவாங்க? என்னிடத்துல வந்து, ஆண்டவரே நாங்க ஞானஸ்நானம் எடுத்தோமே, ஆண்டவரே நாங்க ராஜ் போஜனத்துல நாங்க எடுத்தோமே, ஏன் எங்களை கூட்டிட்டு போக மாட்டேன்றீ? நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவர். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு காரியம்தான், அந்த நேரத்துல நமக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும்,
ஆனால் இயேசு கிறிஸ்துவையோ நம்மை அறியவில்லை என்று அவர் சொல்லி கடந்து போய்விடுவார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து உன்னை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீ இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்ள முடியும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்தால் மாத்திரம்தான் அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் வந்து என்ன பண்ணுவேன், உன்னை விடுவித்து உன்னை காத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஆபத்து என்று ஒன்று வந்தால் மாத்திரம்தான், கவனிக்கணும், உனக்கு ஆபத்து என்று ஒன்று வந்தால் மாத்திரம்தான் நீ என்ன பண்ண முடியும், இயேசு கிறிஸ்துவை அப்பா பிதாவே எனக்கு மனம் இறங்கும் என்று அவரை அழைக்க முடியும். அவர் உன்னை பார்த்தால் மாத்திரம்தான் உன் அருகில் வந்து அந்த ஆபத்திலிருந்து உன்னை மீட்டு தன்னோடு கூட அவர் வைத்துக் கொள்ள முடியும். அப்போ நீ இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாய் நீ பிரவேசித்தால் மாத்திரம்தான் அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறதான சத்தம் அவருடைய காதுகளில் துணிக்கப்படும். அந்த சத்தம் அவருடைய காதுகளில் துணிக்கிறது நிமித்தமாக அவர் உன்னை பார்த்து ஓடோடி வந்து அந்த உபத்திரவத்திலிருந்து உன்னை காக்கிற தேவனாய் இருக்கிறார். வெறுமன நம்ம சொல்றதுல அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், அவர் காண்கிற தேவன், அவர் காக்கிற தேவன். ஆம், அவர் காண்கிற தேவன் தான், அவர் காக்கிற தேவன் தான், அவர் உன்னை உள்ளங்கையில் தான் வரைந்திருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் எது நிமித்தமாக எவன் ஒருவன் உபத்திரவத்தின் வழியாய் உட்பிரவேசிக்கிறானோ அவனை தான் அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார், காண்கிற தேவனாய் இருக்கிறார், தன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவம் எனக்கு வேணாம், போராட்டங்கள் எனக்கு வேண்டாம், நான் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று நீ சொல்வாயானால் இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலிக்கிற பிள்ளையாய் காணப்படுவாய். இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலிக்க வேண்டுமா அல்லது அவரை பின்தொடர வேண்டுமா என்பதை நீயே நிதானித்து அறிந்து கொள். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 56:6. ஏசாயா 56:6. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்த்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகன பலிகளும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் முன்னுரைக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் சொல்லுகிறார்,
கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவர்களுக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்த்து ஓய்வு நாளிலே பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். பரிசுத்த ஓய்வு நாட்களை நான் பரிசுத்த குறைச்சலாக்காதபடிக்கு நாம் காத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் அனுசரிக்கும்படியாய் நாம் தேவ பயத்தோடு பரிசுத்த ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி தேவ பயத்தோடு நாம் அனுசரிக்கிறவர்களாய் காணப்பட முடியும்? இடுக்கமான வாசல் வழியாய் நீ உட்பிரவேசிப்பதின் நிமித்தமாக பரிசுத்த ஓய்வு நாளிலே திருப்பந்தியில் நீ கையளிக்க வேண்டுமானால் அர்ப்பணிப்போடு, எப்படி அர்ப்பணிப்போடு இந்த அப்பத்தை புசிப்பதின் நிமித்தமாய் என் ஆத்துமா பலனடைந்து இந்த ரசத்தை நான் பருகுவதின் நிமித்தமாய் என்னுடைய பரிசுத்தம் நான் காத்துக்கொண்டு நான் நித்தியத்தை சென்றடைவேன் என்கிறதான ஒரு பயத்தோடே அதை நாம் அனுசரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு எப்படி நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படி நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த திருவிருந்து எதுக்குன்னே தெரியாது, ஆனா எடுத்துடணும். இதுதான் பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறோம் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். நீ எதற்காக அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாய், எதற்காக அதில் கையளித்துக் கொண்டிருக்கிறாய், பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறாய் என்பதை குறித்ததான வெளிப்பாடே உனக்கு இல்லாமல் இதை எடுத்துட்டா நான் பரலோகம் போயிடலான்ட்டு நினைச்சுக்கிட்டு நீ வாங்கிட்டு இருக்க பத்தியா, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பத்தியா, அந்த அப்பத்தையும் ரசத்தையும். இதுதான் பரிசுத்த குலைச்சல். இதுதான் பரிசுத்த குலைச்சல். நீ பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு உன்னை காத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? இது என்னை மீட்டு நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் இதில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்கிறதான ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான வெளிப்பாடோடு எவன் ஒருவன் திருவிருந்திலே அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணிக்கொண்டு புசித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் நிச்சயமாகவே இந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிறவனாய் காணப்படுவான். இந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் காணப்படுவான். ஆனால் உணர்வில்லாமல் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசித்துக் கொண்டிருக்கிறவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? பரிசுத்தர் குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறவனாய் காணப்படுவான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ திருவிருந்திலே கையளித்துக் கொண்டிருப்பது நிமித்தமாய் தேவ ஆராதனை நீ பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறாயா, அல்லது உன்னை அர்ப்பணித்து இந்த இடுக்கமான வாசல் வழியாய் நான் பிரவேசிக்க வேண்டும் என்கிறதான தன்னை அர்ப்பணிப்பது நிமித்தமாய் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாயா என்பதை குறித்து உன் இருதயத்தை நீயே ஆராய்ந்து தீர்மானித்துக் கொள். இதை நான் சுட்டி காட்டுறதுக்கு வரல. தேவனாகிய கர்த்தர் நீ பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறாயா இல்லையா என்பதை குறித்து இங்கு சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறார். இதை கேட்டு உன் இருதயத்தை நீரே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஓய்வு நாளை
பரிசுத்தமாய் நான் அனுசரித்துக் கொண்டிருக்கிறேனா, இல்லை பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறேனா என்பதை உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். எப்படி பரிசுத்தமாய் நாம் அதை அனுசரிக்க முடியும்? எவன் ஒருவன் இடுக்கமான வாசல் வழியாய் நடந்து போய் கொண்டிருக்கிறானோ அவனால் மாத்திரம்தான் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரித்துக் கொண்டிருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற அனைவரும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறவர்களாகத்தான் காண முடியும். இதைதான் வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் இருதயத்தில் என்ன ஓட்டத்தோட நீ திருவிருந்திலே கையளித்துக் கொண்டிருக்கிறாய்? ஆராய்ந்து பார், ஆராய்ந்து பார். இந்த திருவிருந்து என்பது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாய் இருக்கிறது என்று திருவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த திருவிருந்திலே அபாத்திரமாய் நீ கையளித்துக் கொண்டிருப்பாயானால் அது உன்னை மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு போக பண்ணும். முதல் திருவிருந்திலே அபாத்திரமாய் கையளித்தவான ஒரு மனிதன் நாண்டு கொண்டு செத்தான் என்று நமக்கு வேதம் சுட்டிக்காட்டுகிறதாய் காணப்படுகிறது. தேவ பயம் இல்லாமல் அவன் செய்ததான பரிசுத்த குலைச்சலின் நிமித்தமாய் அவன் சென்று சேர வேண்டியதான இடத்துக்கு சென்று சேராதபடிக்கு நாண்டு கொண்டு செத்து போனான் என்று வேதவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஐயா, யூதாஸ் காரியோத்தினுடைய பெயர்கள் பரலோகத்திலே யூதாஸ் காரியத்தினுடைய பெயர்கள் பரலோகத்திலே பதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. புதிய எருசலேமிலே இந்த யூதாஸ் காரியத்தினுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து வேதவசனம் நமக்கு திட்டமாய் எடுத்துரைத்தது. இந்த யூதாஸ் காரியத்து அந்த திருவிருந்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் தேவ பயத்தோட அவன் கையளித்திருப்பான, ஆனால் அவனுடைய பெயர் நித்திய ராஜ்யத்திலே சூட்டப்பட்டிருந்திருக்கும். அவனுடைய பெயர் நித்திய ராஜ்யத்திலே சூட்டப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு உயர்வின் இடத்தை அவன் பெற்றிருந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? அவன் இயேசுவோடு கூட இருந்த மனிதன் தான். அவன் 3.5 ஆண்டு காலங்களும் இயேசுவோடு பயணம் பண்ணி கொண்டிருந்த மனிதன் தான். நடந்த சம்பவம் என்ன? அந்த திருவிருந்தை அவன் பரிசுத்த குலைச்சலாக்கினபடியினாலே அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். இயேசுவை அறிந்த பிள்ளைதான். இயேசுவின் நிமித்தமாய் எனக்கு நித்தியராஜ்யம் உண்டு என்பதை நீ ஏற்றுக்கொண்ட பிள்ளைதான். ஆனால் நீ எப்படிப்பட்ட பிள்ளையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? உன் இருதயத்தை நீ நிதானித்து அறிந்து பார். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறாயா, அல்லது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ அனுசரித்துக் கொண்டிருக்கிறாயா என்பதை குறித்து இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். ஒருவேளை இந்த யூதாஸ் காரியத்து அந்த அந்த திருவிருந்தை பரிசுத்தமாய் அவன் அனுசரித்திருக்க கூடுமானால் அவனுடைய பெயர் பொன்னினாலே அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறதாய் இருந்திருக்கும். புதிய எருசலேமிலே அவனுடைய பெயர் பதிக்கப்பட்டதாய் இருந்திருக்கும். அதை அவன் இழந்து போனான். காரணம் என்ன? அவன் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு விருப்பம் இல்லாதபடியினால்தான். அந்த இடுக்கமான உபத்திரவத்தின் வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவன் விரும்பாதவனாய் இருந்தபடியினால்தான் 11 சீஷர்கள் இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்த பொழுது அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். உபத்திரவத்திலே அவர்கள் கடந்து போனார்கள். தங்களுடைய ஜீவனை காத்துக் கொள்ளும்படியாய் தங்களை ஒடுக்கிக் கொண்டார்கள். இந்த உபத்திரவத்தை அவன் அனுபவிக்க கூடாது என்று 30 வெள்ளிக்காசை அவன் விரும்பினபடியினாலே
அந்த 30 வெள்ளிக்காசை அவன் நேசித்தபடியினான், இந்த இடுக்கமான வாசல் எனக்கு வேண்டாம் என்று அவன் இருதயத்தில் அவன் தீர்மானித்தபடியினாலே உலகத்தின் நன்மையை அவன் பெற்றுக்கொண்டு நித்தியத்தின் நன்மையை அவன் இழந்து போனான். உலகத்தின் நன்மையை அவன் ஆசைப்பட்டபடியினாலே நித்தியத்தின் நன்மையை அவன் இழந்து போனவனாய் காணப்படுகிறான். அவன் இருதயத்தை ஆராய்ந்து பார். உலகத்தின் மாய நன்மைகளுக்கு நீ உட்பட்ட பிள்ளையாய் காணப்பட போகிறாயா? அதுக்கு உட்பட்ட பிள்ளையாய் நீ இருப்பாயானால் இந்த யூதாஸ் காரியத்தை போல மறுமைக்குரியதான நன்மையை நீ இழந்து போகிற பிள்ளையாய் காணப்படுவாய். ஒருவேளை அந்த 11 சீஷர்களை போல உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போகிறவனாய் இவனை அர்ப்பணித்திருப்பானால் இவனுடைய பெயர் புதிய எருசலேமிலே பதிக்கப்பட்டிருக்கிறதாய் காணப்படும். அதாவது எப்படி தெரியுமா, அந்த புதிய எருசலேமுக்கே இவன் பெயர் தான் சூட்டி இருப்பாங்க. இவனுடைய பெயர் தான் சூட்டப்பட்டு இருந்திருக்கும். அதை இழந்து போனா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அதன் தூள்களிலே அவனுடைய பெயர் சூட்டப்பட்டு இருக்க வேண்டியது. அதை அவன் இழந்து போனான். அந்த மகிமையை அவன் இழந்து போனான். காரணம் என்ன? இந்த உபத்திரவத்தின் வாசல் எனக்கு வேண்டாம் என்று அவன் உதாசீனப்படுத்தினபடியினால் தான். இன்றைக்கு நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இடுக்கமான வாசல் எனக்கு வேண்டாம், இந்த அவமானங்கள் எனக்கு வேண்டாம், இந்த கண்ணீர் நிறைந்ததான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லை, அதை விரும்பி இந்த இடுக்கமான வாசல் வழியாய் நான் பிரவேசித்தாலும் சரி, இந்த கண்ணீர் மிகுந்ததான வாழ்க்கையிலே நான் பிரவேசித்துக் கொண்டிருந்தாலும் சரி, எத்தனையோ பேர் என்னை அவமானப்படுத்தும் பொழுது நான் அந்த அவமானத்திலே கடந்து போனாலும் சரி, இயேசுவை ஒரு பொழுதும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று நீ விசுவாச பாதையிலே நடந்து கொண்டு போக போகிறாயா? நீயே தீர்மானித்துக்கொள். நீயே தீர்மானித்துக்கொள். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து போவோம். ரோமர் 12:1-2. ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து ஆராயத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆராதனையை அனுசரிக்க வேண்டும்? இங்கே சொல்லுகிறார், பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்முடைய சரீரங்களை நாம் என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக்குவதின் நிமித்தமாய். நம்முடைய சரீரங்களை நாம் பரிசுத்தமாக்குவதின் நிமித்தமாய், இடுக்கமான வாசலின் வழியாய் உட்பிரவேசிப்பதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறது நிமித்தமாய். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்? அவன் மிகுந்த செல்வ சீமந்தனாய் காணப்பட்டான். 2 நாட்டின் குடியுரிமை பெற்றவனாய் காணப்பட்டிருந்தான்.
மிகவும் ஒரு கோட்டீஸ்வரனாய் இருந்ததான அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் இடுக்கமான வாசலின் வழியாய் பிரவேசிப்பதற்கு தன்னுடைய உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அவன் துறந்தவனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு என்னன்ட்டு, ஒரு கமாலியல் பாதத்தில் அமர்ந்து படித்தவர் சொல்றார் என்னன்ட்டு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் கற்றுக்கொண்டதையும் நான் சம்பாதித்து பெற்றுக்கொண்டதையும் நஷ்டம் என்று விடுகிறேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன் என்று ஒரு மிகப்பெரியதான கோட்டீஸ்வரனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதான வார்த்தையாய் காணப்படுகிறது. அவரை நான் அறிய வேண்டும் என்று நான் சம்பாதித்து வைத்திருக்கிறதான கோடிக்கணக்கானதை நஷ்டம் என்று விடுகிறேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எதற்கு? இந்த உபத்திரவத்தின் வாசலின் வழியாய் நான் பிரவேசிப்பதற்கு. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை இடுக்கமான வாசலுக்கு என்று அர்ப்பணிக்கிறானோ அவன் மாத்திரம்தான் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆராதிக்கிற ஆராதனை மாத்திரம்தான் தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஆராதனையாய் காணப்பட முடியும். இன்றைக்கு ஆராதிக்கப்படுகிறதான ஆராதனைகள் ஒன்றும் தேவன் ஏற்றுக்கொள்கிறதான ஆராதனையே அல்ல. இது அத்தனையும் பரிசுத்த குலைச்சலுக்கான ஆராதனைகளாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவன் ஒருவன் இடுக்கமான வாசலின் வழியாய் உட்பிரவேசிப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்து தொழுது கொள்கிறானோ அந்த ஆராதனையை மாத்திரம்தான் அவர் அங்கீகரிக்கிறவராய் காணப்படுகிறார். அதுதான் பரிசுத்தப்படுத்துகிறதான ஆராதனையாய் இருக்கிறது. தேவ சமூகத்துக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் செய்து கொண்டிருக்கிறதான ஆராதனைகள் நாம் வேண்டுமானால் நினைத்து கொண்டிருக்கலாம் தேவன் அங்கீகரிக்கிறார் என்று. இல்லை, அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீ யார் என்று நான் அறியேன் என்று. ஏன்? காரணம் என்ன? எவன் ஒருவன் இடுக்கமான வாசலின்படியாய் உட்பிரவேசிக்கிறானோ அவன் ஒருவனை மாத்திரம்தான் தேவனாகிய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவும் அறிந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அவனை மாத்திரம்தான் பார்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவனை மாத்திரம்தான் காக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவனை மாத்திரம்தான் வழி நடத்துகிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நினைத்துக்கொள், உன்னை அர்ப்பணிப்பாயானால் நித்தியத்துக்குள் நீ பிரவேசிப்பாய். இன்னும் நிர்விசாரணத்தில் காணப்பட்டுக் கொண்டிருப்பாயானால் இந்த யோதாஸ் காரியத்தை போல அறிந்திருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாதவனாய் நாண்டு கொண்டு போவாய். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்க நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் சுவாமி, உபத்திரவத்தின் வாசலின் வழியாய் நாங்கள் பிரவேசிக்க யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக சுவாமி. அப்பா, இந்த வார்த்தையை கொண்டு நீ யாரிடத்தில் பேச வேண்டும் என்று இந்த வார்த்தையை கொண்டு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீரோ அவர்களிடத்தில் நீ திட்டமும் தெளிவுமாய் பேசி அவர்கள் தகப்பனே உம்முடைய இடுக்கமான வாசலின் வழியாய் பிரவேசிப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்க நீர் சித்தம் கொள்ளுவீராக. ஆண்டவரே, உடைய கரங்களில் நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த
வார்த்தைகள் யாருடைய இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று நீர் முன்குறித்தீரோ அவர்கள் பார்க்கும்படியாய், தங்களை அர்ப்பணிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.